ஹலோ மக்களே, சஞ்சு சாம்சனோட ட்ரேடை பற்றி ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2027 ஆக்ஷனில் சிஎஸ்கே வந்து ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. யார் அந்த பிளேயரு, அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சனோட ட்ரேட் அப்டேட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் ஓடி வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்த 2025 ஐபிஎல் முடிஞ்சப்பவே சஞ்சு சாம்சன் வந்து ஆர்டர் விட்டு வெளில வர போகிறாங்க. சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து 2 months-ஆவே இருந்துச்சு. அந்த ரூமரும் வந்து ஒரே ரூமர் கிடையாது. ஏன்னா வந்து திடீர்னு சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வர போறாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் மட்டும் தான் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஆனா ஆர்டர் வந்து அவரை உருற மாதிரி தெரியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் ட்ரேடே நடக்காதுன்னாங்க. ஆனா இப்ப சஞ்சு சாம்சனோட ட்ரேடை பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் அபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. இதை வந்து கிரிக்பஸ் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனே போய் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கிட்ட என்ன நீங்க ட்ரேட் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காராம். அது ஏன் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி தான் 2025 ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து சஞ்சு சாம்சனுக்கு பிடிக்கவே இல்லையா. ஜாஸ் பட்லர் ரிலீஸ் பண்ணது, ட்ரெண்ட் போல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கெல்லாம் சஞ்சு சாம்சனுக்கு பிடிக்கவே இல்லையா. அது மட்டும் இல்லாம ஆர்ஆர் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால அவங்கள நெக்ஸ்ட் கேப்டனா போறதா இருக்காங்களாம். இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. மேபி இதுவும் ரீசனா இருக்கலாம் சஞ்சு சாம்சன் வந்து ஆர்ஆர் விட்டு வெளில வரதுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ 2026ல சஞ்சு சாம்சன் வந்து ஆர்ஆருக்கு ப்ளே பண்ண மாட்டாருன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. சஞ்சு சாம்சன் மட்டும் தான் ஆர்ஆர் விட்டு வெளில வரன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் இதுக்கு எந்த பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இன்னும் ஐபிஎல் ஆக்ஷன் வரதுக்கு 3 months இருக்கு. அதுக்குள்ள ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் சஞ்சு சாம்சன் பேசி கூட பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் விட்டு வெளில வந்துட்டாரு அப்படின்னா அது ட்ரேட் மூலமா வருவாரா ரிலீஸ் மூலமா வருவாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கையில தான் இருக்கு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, சஞ்சு சாம்சன் வந்து ஆர்ஆரோட ஒரு முக்கியமான பிளேயர். அவர் அந்த டீம் விட்டு போயிட்டாரு அப்படின்னா ஆர்ஆர் டீம் வந்து ரொம்பவே வீக்கா தெரியும். ஸோ இதனாலேயே ஆர்ஆர் வந்து ஒரு நல்ல பிளேயரோட ட்ரேட் தான் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ரிலீஸ் பண்ணா வந்து இது மினி ஆக்ஷன், வெறும் பர்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் குறையும். ஆனா அந்த லெவலுக்கான பிளேயர் வந்து ஐபிஎல் ஆக்ஷன்ல இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இங்க தான் கேகேஆரும் சிஎஸ்கேவும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சப்போஸ் ஆர்ஆர் வந்து சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் தான் பண்ணுவாங்க. அப்படி ஒருவேளை சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரணும் அப்படின்னா சிஎஸ்கேல இருந்து யாராவது ஒரு 18 crore பிளேயரை கொடுத்து தான் ஆகணும். ஆனா சிஎஸ்கே வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இதே கேகேஆர் எடுத்துட்டோம் அப்படின்னா கேகேஆருக்கு வெங்கடேஷ் இருக்காரு 23 crores. ஆனா ஆர்ஆர் வந்து 23 crores கொடுத்து வெங்கடேஷ் ட்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா நோ ஆன்சர். இப்ப சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய பிளேயரை ஆர்ஆர்ட்ட கொடுத்து தான் ஆகணும். மேபி கேஷ் டீலா போகலாம். ஆனா மோஸ்டா வந்து பிளேயர் டு பிளேயரா தான் இருக்கும் ட்ரேட் நடந்தா. ஓகே ப்ரோ, இப்போ ஆர்ஆர் வந்து சஞ்சு சாம்சனை ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ண என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆக்ஷன் ரிலீஸ் பண்ண அப்படின்னா அவங்களோட பர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா இந்த மினி ஆக்ஷன்ல வர ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னா கேமரூன் கிரீன், பென் ஸ்டோக்ஸ் தான். அவங்க எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. பாப்போம், இன்னும் ஐபிஎல் ஆக்ஷன் வரதுக்கு 3 months இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ சிஎஸ்கேல இருந்து யாரோ ஒரு பிளேயர் 2026 ஆக்ஷனுக்கு ரிலீஸ் ஆக போறாருன்னு சொன்னீங்களே, அந்த பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். அஸ்வின் வந்து 2026ல சிஎஸ்கே வந்து இருக்க மாட்டார்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அஸ்வினும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து எடுத்த டிசிஷன் சொல்றாங்க. இது வந்து மோஸ்டா எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் சிஎஸ்கே வந்து அஸ்வினை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பாப்போம் 2026ல அஸ்வின் வந்து எந்த டீமுக்கு ப்ளே பண்றாரு அப்படின்னு. ஓகே மக்களே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இப்போ நீங்க சொல்லுங்க, சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரணும் அப்படின்னா எந்த பிளேயரை ட்ரேட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படியே இவ்வளவு தூரம் பார்த்துட்டீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிகேலும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பிகேஎல் பற்றியும் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பிகேஎலுக்கும் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களை வந்து ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.